ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 10,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் அதிக மகசூல் கிடைத்து வருவதால் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சத்தியமங்கலம் மற்றும் மலை கிராமங்களான மாக்கப்பாளையம், இருட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். கடந்த பல மாதங்களாக பருவமழை உரிய காலத்தில் பெய்ததை அடுத்து 10 மாத பயிரான மரவள்ளி கிழங்கு நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. தற்போது அறுவடை காலத்தை எட்டியுள்ள நிலையில் ஏக்கர் ஒன்றுக்கு 14 டன் மகசூல் கிடைத்து வருவதால் விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சுமார் 2,000க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களுக்கு நாள்தோறும் வேலைவாய்ப்பு கிடைத்து வருவதால் அவர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாவுத்தன்மை அதிகம் உள்ளதால் மரவள்ளி கிழங்கு நல்ல விலையும் கிடைத்து வருவதால் சத்தியமங்கலம் பகுதி விவசாயிகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலைக்கு இங்கே லோக்கல் எல்லாமே விவசாயிகள் அந்தந்த ஊர் அந்தந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இங்கே லோக்கல் ஆளுங்க கடம்பூருக்கு வேலைக்கு வர்றாங்க. அது போக இப்போ மழை பெஞ்சதுனால ஆத்தூர்லேருந்து ஒரு கொஞ்சம் பேர் வேலை இங்கே செய்கிறாங்க. ஒரு 25 லாரி 35 லாரி போகுதுங்க. மழை இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு 10 வண்டி 15 வண்டி போகுது.